காலை வணக்கம் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களான்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், ஓகேங்களா? அப்புறம் இன்றைக்கி சூப்பரான விலாகு. நாளைக்கு மார்னிங் என்னுடைய பொண்ணுக்கு பிறந்த நாள், ஓகேங்களா? அதுக்காக எல்லோரும் வாழ்த்துங்கள். எல்லாருடைய ஆசீர்வாதமும் என்னுடைய மகளுக்கு போய் சேர வேண்டும். நைட்டே ரொட்டீன் எனக்கு மருதாணி வச்சு விடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டால், அதனால் 2 கேள்வி மருதாணி வச்சாச்சு. மல்லிகைப்பூ வாங்கி கட்டிக்கிட்டே இருக்கேன். ஒரு சின்ன பிள்ளையானாவே நமக்கு நிறைய எதிர்பார்ப்புலாம் இருக்குங்க இல்லைங்களா? நாளைக்கு பர்த்டே, நான் இன்றைக்கி எல்லா முன்னேற்பாடுகளும் ஒரு விசேஷம் மாதிரி நடக்கும். அந்த மாதிரி தான் ரொம்ப வருஷம் கழித்து, அதாவது வருஷம்னா ஒரு சாக்லேட்டை வாங்கி பிறந்த நாளில் கொண்டாடிட்டு விட்டுருவோம். இந்த வருஷம் ஏதோ ஒரு கொஞ்சம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி பிறந்த நாளை செலிப்ரேஷன் பண்ணணும்னு நினச்சா, அதனால் எல்லாமே நேற்றே வாங்கி கொடுத்தாச்சு. போன வீடியோ பிளாகில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நேற்று போட்ட வீடியோவில். இன்றைக்கி நைட்டு மருதாணி வச்சுட்டு மல்லிகைப்பூவும் கட்டியாச்சு பாருங்கள், ஓகேங்களா? விடிஞ்சதும் காலையில் எழுந்து கோயிலுக்கும் கிளம்பிட்டாங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கோயிலுக்கு கிளம்பிட்டா. பிறந்தநாள் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் லைவ் நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்க அப்படியே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? கோயிலில் வந்தாச்சு. கோயில் மூடி இருக்குது. இது காலையிலே பார்த்திங்களா, அவங்க ஸ்கூலில் பார்த்திங்கன்னா அலோடு கிடையாது, ஓகேங்களா? அன்யூனிஃபார்முக்கு அலோடு கிடையாது, யூனிஃபார்மில் தான் போகணும், ஹையர் செகண்டரி ஸ்கூலுங்கிறதால. அதனால் காலையிலே எழுந்து அவர்களுடைய பர்த்டே ட்ரெஸ்ஸை போட்டுட்டா, காலையிலே போய் சாமியை கும்பிட்டுட்டு ஒரு கற்பூரத்தை ஏற்றி விளக்கை ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு சாமியுடைய ஆசீர்வாதத்தையும் வாங்கிக்கலான்னு காலையிலே கோயிலுக்கு கிளம்பியாச்சு. இது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கோயில் தாங்க, அம்மன் கோயில். எல்லாரும் வாழ்த்துங்க. உங்கள் ஆசீர்வாதமும் உங்கள் வாழ்த்துக்களும் என் மகளுக்கு போய் சேர வேண்டும், ஓகேங்களா? பர்த்டே ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். காலையில் கிளம்பி இந்த மாதிரி அழகாக அவளுடைய மேக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஓகேங்களா? இன்றைக்கி எல்லோரும் சாப்பிட்டீங்களா? டீ காஃபிலாம் முடிஞ்சிருச்சா? அந்த கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் தொடர்ந்து வர வீடியோக்கள் எல்லாத்தையுமே பதிவிட்டு பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வருடத்தின் ஒரு முறை இந்த பிறந்த நாளே நம்ம மகிழ்ச்சியாக கொண்டாடணுங்க. இல்லைனாலும் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக கொண்டாடுறது தான் அந்த நாளுடைய சிறப்பு. எனக்கும் பிடிக்கும். ஒரு கேக்கு இன்றைக்கி ஈவினிங் வாங்கி வெட்டிக்கலான்னு அப்படின்னு விட்டாச்சு. காலையில் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு சாக்லேட் கேட்டாங்க, சாக்லேட் பாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டேன். வீடியோஸ் பார்க்குறவங்க மறக்காத அப்படியே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கு, ஒரு சப்ஸ்கிரைபர் தான் எங்களுக்கு எனர்ஜிக்கு. அடுத்த வீடியோ நாங்கள் ஒரு எனர்ஜிக்காக அதை நாங்கள் அடுத்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணி போட முடியும். ஒரு வீடியோ மேக் பண்ணி அதை நாங்கள் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டன்றது யூடியூப்பருக்கு மட்டும்தான் தெரியும், ஓகேங்களா? அதனால் பிடிச்சவங்க ஒரு லைக்கை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருங்க எங்களை. ஒரு லைக் பண்ணி என்கரேஜ் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். கற்பூரத்தை ஏற்றி சாமி கும்பிட்டுட்டாங்க மேடம். இந்த வருஷம் ஃபுல்லாக நல்லதாகவே நடக்கணும். அடுத்தபடி ஒவ்வொரு படியும் நல்லா படிக்கணும். படிப்பு மட்டுமே வாழ்க்கை. நம்ம சேர்த்து வைக்கிற சொத்து, சுகம், பணம் எதுவுமே நம்ம கூட வராதுங்க. கடைசி வரைக்கும் நம்ம படிப்பு மட்டும்தான் நம்ம கூட வரும், ஓகேங்களா? அடுத்தது நம்ம நல்லா படிக்கணும். இந்த காலத்து பிள்ளைங்க நல்லா அதை புரிஞ்சுக்கணும். நம்ம சேர்த்து வைக்கிற சொத்து, பத்து, பணம் எதுவும் நம்ம கூட வராது. நம்ம படிப்பு மட்டும்தான் நம்ம கடைசி போகிற வரைக்குமே வரும். அதனால் என் பிள்ளைக்கு இந்த வருஷம் நல்லா படிக்கணும், அடுத்த வருஷம் இன்னும் நல்லதாகவே அமையணும் அப்படிங்கிறத எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள் கண்டிப்பாக வேணும். இந்த நாள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி காலையில் மாங்காய் சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறம் பார்த்திங்கன்னா அப்பளம் பொரித்து ரசம் தயிரோடு விட்டாச்சுங்க. அவ்வளோ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதால நான்வெஜ் எதுவும் எடுக்க முடியாது, கொஞ்சம் சிம்பிளாகவே செஞ்சாச்சு. ஈவினிங் எங்கேயா கேக் பார் மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு அவள் மனசு திருப்திக்கு கேக்கெல்லாம் வெட்டி கூட்டிகிட்டு வரலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஆஃப் டேயில் பாப்பா வரேன்னு சொல்லியிருந்தா, ஆஃப் டே இன்றைக்கி லீவ் போட முடியாதுங்கிறதால, அதனால் ஆஃப் டே மட்டும் போயிட்டு மத்தியானம் வந்துடுறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா.
ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். என்னோடய செலெக்ஷன் தான். பிடிச்சிருக்கா, கலர் எப்படி இருக்குதுன்னு கூட சொல்லுங்கள். ஒரு மகளாக என்னுடைய குழந்தை இந்த உலகத்தில் எனக்கு கிடச்சது எனக்கு பெரிய பாக்கியங்க. ஏன்னா நான் ஒரு கால் நடக்க முடியாது ஒரு பர்சனாக இருக்கும்பொழுது எனக்கு ஒரு அம்மான்ற ஒரு ஸ்தானத்தை கொடுத்தது என்னுடைய பொண்ணு தான். எனக்கு ரொம்ப ஒரு வேலை கூட வாங்க மாட்டாங்க. கால் நடக்க முடியாத அம்மா அடுத்த நிமிஷம் நான் என்ன வேலை சொல்ல போகிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக செஞ்சுருவாங்க. அவ்வளோ ஒரு என் பொண்ணுனா எனக்கு ஒரு இன்னொரு தாய். எங்கள் அம்மா இல்லாத குறையே என்னுடைய பொண்ணு தான் எனக்கு எல்லாமே. என் உலகமே அவள் தான். அந்த மாதிரி எனக்கு எல்லாமே இந்த வயசில் எனக்கு பார்த்து பார்த்து செய்கிற எனக்கு இன்னொரு அம்மான்னு கூட நான் சொல்லுவேன். என் கஷ்டத்துலேயும் என் நஷ்டத்துலேயும் நான் ஒரு நடக்க முடியாமல் ஒரு வேலை செய்ய முடியாதனாலும் என் பொண்ணு எனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாள் எல்லாத்துலேயுமே. இவளை நான் பெற்றது ரொம்ப எனக்கு பாக்கியம் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு வீட்லேயும் ஒரு பெண் குழந்தை இருப்பது ரொம்ப பாக்கியம். ஓகேங்களா? அதனால் நான் என் குழந்தைய எனக்கு ஒரு தாயாக நான் பார்க்குறேன் அவளை. நான் மாற்றுத்திறனாளி இல்லை தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு எல்லாமே என் பொண்ணு தான். என்னால் முடியாத சில விஷயங்கள்லாம் எல்லாமே அவள் எனக்கு செய்வாள். எல்லா கஷ்டத்தையும் பகிர்ந்துக்குவாள் என் கூட சேர்ந்து. அவளை பற்றி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வாழ்த்துங்க. ஓகேங்களா?